ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இயரிங் கலெக்ஷன்ஸ், என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இயரிங் பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெண்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே வாங்கினது தான். எனக்கு தெரிஞ்சது 2 இயர்ஸ் அந்த பிஃபோரில் வாங்கினதா 2021 2022 வாங்கினதாக இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஆக்சிடைஸ்டு இயரிங்கு. இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் டேஸ்லேயே வாங்கின இயரிங் தான் இது. உங்களுக்கு வந்துட்டு இந்த இயரிங் வந்து நீங்கள் எந்த ஒரு சாரீஸ்க்காகட்டும், இல்லை சுடிதாருக்கு, குர்த்திக்கு எதுக்கு போட்டுட்டு போனீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் வேர்க்கு சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு குர்த்தி போட்டுட்டு நான் அதான் நெக்கில் சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அந்த இயரிங் பெரிய இயரிங் போட்டுட்டு போனீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். இந்த இயரிங் வந்துட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், ஆர் இண்டியன் அவுட்ஃபிட் எதுக்குனாலுமே உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும். இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஜி படிக்கும்போது வாங்கின இயரிங்கு. இது அரௌண்ட் ஒரு 20 to 25 ருபீஸ் அந்த டைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 30 ருபீஸ் 35 ருபீஸ் இருக்கும். இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. அவங்க வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் இயரிங்னால் ரொம்ப க்ரேஸாக இருப்பேன். இயரிங்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் எனக்கு யார் போனாலும் இயரிங்கு, இந்த பொட்டு, கிளிப்பு இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸ்டார்டிங்கில் யூஜி படிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன க்யூட்டான இயரிங்ஸ் 5 ருபீஸ் 10 ருபீஸ் இயரிங்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பிஜி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஜிம்கா அப்போ ரொம்ப ஜிம்கி டைமுக்கு தானே ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால நான் பிஜி படிக்கும்போது ஜிம்கி டைப்ஸ் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் சுடிதாருக்கு, சாரீஸ்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்யூட்டான இயரிங்ஸ் 2 மயில் இருக்க மாதிரி இயரிங்கு. மேக்ஸிமம் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வாங்கின எல்லாமே இந்த மாதிரி ஜிம்கி மாடல் தான். ஸோ தட் நம்ம வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலுமே நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்வர் ஆக்சிடைஸ்டு இயரிங் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், பட் ஆனால் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். அந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு இயரிங் வாங்கினது எல்லாமே ரொம்ப நாள் லைஃப் வந்துச்சு. இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோயிலில் ஃபங்க்ஷன் அப்போ வாங்கி கொடுத்தாங்க. நிறைய டைம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டேன். நிறையா பிங்க் கலர் ட்ரெஸ் வச்சுருக்கறனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பின்னாடி இருந்த ஹூக் வந்து உடஞ்சிருச்சு. அதுவுமே நான் மேக்ஸிமம் இயரிங்ஸ் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுப்பேன். வெளியே போயிட்டு வந்து உடனே கழட்டி வச்சுருவேன். இது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு வெளியே போயிட்டு வந்து அப்படியே படுத்துட்டேன். தலைவாணியில் வச்சு காது அழுத்துனதுல அந்த இது உடஞ்சிருச்சு. ஆனால் அது வந்து நீங்கள் வேறு ஏதாவது பின் வச்சு அது வந்து ஒட்டிக்கலாம். அதாவது இயரிங்ஸ் செய்கிறதுக்காக நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஷாப்பில் கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதில் அந்த பின்னாடி தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த பின் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இயரிங் உடஞ்சிருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இயரிங்னால் அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஒரு 12 to 13 இயர்ஸ் இயரிங் ஆர்டர் போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 10 இயரிங்ஸும் ஒரு பிளாஸ்டிக் இயரிங் மாதிரி வந்துச்சு. அது நல்லாவே இல்லை மீன்ஸ் எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு ரவுண்டு இயரிங் மாதிரி நான் அது உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அதில் அந்த லோட்டஸ் இயரிங் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சுருக்கேன். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினது 2000. கிளப் ஃபேக்ட்ரி வந்த புதுசு 2013 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வாங்கினது. இது வந்து என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க வந்து வெளியே டூர் போயிருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க ஒரு 2 to 3 இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கலர் ஒன்று, இது ஒரு எல்லோ கலர் ஒன்று. நம்ம வீடியோவில் அந்த இயரிங் எந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன்னு தெரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு 10 to 15 இயரிங்ஸும் ஒவ்வொரு வீடியோவை போடுறேன். ஏன்னா நம்ம ஒன்றா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னோடய மெமரிஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் இயரிங் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த ஆக்சிடைஸ்டு இயரிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் செட் ஆஃப் ஒரு 5 இயரிங்ஸ் மயில் மாடலு, லோட்டஸ் மாடல் அந்த மாதிரி வாங்கின டைமில் வாங்கின இயரிங் தான். ஸோ அந்த டைமில் வாங்கின இயரிங் தான் இது. ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆக்சிடைஸ்டு இயரிங் வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரியில் வந்து வாங்கினேன். இந்த ப்ளூ கலரு உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டுக்குமே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இது ஒரு சிலருக்கு தான் இந்த இயரிங் செட் ஆகும். அவங்க மட்டும் போட்டால் தான் கொஞ்சம் க்யூட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இயரிங் கலெக்ஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்கும். நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸு, பேபிஸ் எப்படி டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர்
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.